மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 31 அக்டோபர் 2025. இந்த நாள் உங்களுக்கு எப்படி போக போகுது அப்படிங்கிறத நியூமராலஜி படி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க ஹாய் சொல்ல விரும்புனீங்கன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க, இல்லைன்னா ஸ்கிரீனை டபுள் டேப் பண்ணுங்க. நானும் புரிஞ்சுப்பேன். சரியா? இப்போ உங்களுக்கு சிறப்பான நாள் அப்படின்னு யாருக்கும் இல்லை இன்னைக்கு. ஏன்னா ராகு 31 அப்படிங்கிறது சிறப்பான நாள் இல்லைனாலும் கூட சரிங்களா, நன்றாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 எண்ணில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு நாள் அருமையாக இருக்கிறது. இருந்தாலும் இன்னைக்கு ஏதோ புது முயற்சிகள் தொடங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு நீங்க ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட்டோ கடனோ ஏதாவது கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு திரும்பி வராமல் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால 4 எண்ணில் பிறந்தவர்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, இன்னைக்கு நாள் நல்லா போகும், நீங்க கேட்ட உதவிகள் எல்லாம் கிடைக்கும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நிலம் சார்ந்த விஷயங்கள், வீடு சார்ந்த விஷயங்கள்லாம் நீங்க பேசுனீங்கன்னா அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். ஆனா யாருக்கும் எந்த பணத்தையும் எடுத்து கொடுத்துறாதீங்க இன்னைக்கு. சரி, இன்னொரு நாள் பார்க்கலாம். அடுத்தது சுமாரான நாள் அப்படின்னு யாருக்கெல்லாம் இருக்குன்னா 1, 2, 3, 5, 6, 7, 8, 9 ஆகிய எண்ணில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு நாள் சுமாராக இருக்கிறது. அதனால புது பிரச்சனைகள் எதுவும் வராது. நீங்க ஏற்கனவே இருக்கிற பிரச்சனையோட சமாளிக்கிறதுக்கே நேரம் சரியா இருக்கும். சரிங்களா? அதனால இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம், அமைதியா இருந்துட்டு போயிடுறது பெஸ்ட். எந்த விதமான முடிவையும் எடுக்காதீங்க. அதனால முடிவுகளை தள்ளி போடுங்க. வேற எதுவும் நான் இதில் சொல்ல விரும்பல. முடிவுகளை தள்ளி போடுங்க, ரெகுலர் ஒர்க்கை பண்ணுங்க. மேலதிகாரிகள்கிட்டயும் சரி, கீழே இருக்கவங்களுக்கு சரி, எந்த விதமான ஆர்குமெண்ட் வந்தாலும் இன்னைக்கு வேண்டாம்னு விட்டுட்டு போயிட்டே இருங்க. அது போதும் இன்னைக்கு நாள் நல்லா போறதுக்கு. அதை நீங்க மீண்டும் செஞ்சீங்கன்னா, கடன் கொடுக்கறது, உதவி செய்து எவனுக்காவது பிரச்சனைன்னு போய் மூக்க விட்டீங்கன்னா அதனால ஏற்படுகிற விளைவுகளை ரொம்ப நாளைக்கு நம்ம அனுபவிக்க வேண்டியிருக்கும். அதனால அதை மட்டும் செய்யாது. சரியா? மோசமான நாள் அப்படின்னு யாருக்கும் இல்லை. அது மிகப்பெரிய ஆறுதல் இன்னைக்கு. அதோட பூசம் மற்றும் ஆயிலம் நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எந்த புதிய காரியமும் புதிய முயற்சிகளும் செய்ய வேண்டாம். அலைச்சலான வேலைகள் இருந்தால் தள்ளி போட்டுருங்க. ஓகே? வேற ஏதாவது சந்தேகம் இருந்தால் தாராளமாக வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். ரிப்ளை பண்றதுக்குலாம் நான் யார்கிட்டயும் ஃபீஸ் வாங்குறது கிடையாது. சரிங்களா? நாளை சந்தை.